ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ 1 உங்களுக்கு 2 உங்களுக்கு 3. ஸோ இப்போ 4வது டைம் வந்து 44,600 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு வரப்போகுது. ஸோ இந்த 44,600 வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு வரும். ஸோ 44,700 தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு 600 பிரேக் அவுட் பண்ணாலும். ஸோ 44,700 இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணா மட்டும் நல்ல ஒரு கால் சைடு போங்க. ஸோ நேத்துல இருந்து நம்ம பழைய வீடியோலும் சொல்லிட்டு இருக்கோம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு, ஒரு சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 44,700 800 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 45,000 கண்டிப்பா வந்து ஹிட் ஆகும். ஸோ எப்போ நீங்க கால் சைடு போய்க்கணும், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 44,700 சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தானா உங்களுக்கு 44,968 வந்துட்டு டார்கெட்டா வச்சுட்டு கால் சைடு போங்க. இந்த லெவல் தான் வந்து நோட் பண்ண வேண்டிய லெவல். இதே பிளாட் ஓப்பன் ஆனா அப்படின்னா உங்களுக்கு பிளாட் ஓப்பன் ஆனா அப்படின்னா இந்த 44,600 இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட வரானான்னு சொல்லி பாருங்க. எந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட? இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட நான் வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஜூம் பண்ணி. இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆகலாம், இங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆகலாம். புரிஞ்சுதா? இங்கிருந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபால் ஆகலாம். ஜூம் பண்ணி 44,600. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது வந்து நீங்க புட் சைடு வந்து இது பண்ணலாம். இன்னைக்கு வந்து லோ வந்துட்டு மார்க் பண்ணிங்க. இன்னைக்கு வந்து லோ வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணிக்கங்க 44,201. இன்னைக்கு வந்து இந்த லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன்லாம் ஆயிருக்கு ஒரு டைம். ஸோ அதுதான் வந்து சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவை டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்துட்டு நீங்க போய்க்கங்க. இந்த லோவை டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு போய்க்குங்க. ஸோ மறுபடியும் இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம் மார்க்கெட். இன்னைக்கு வந்து லோல இருந்து, இந்த டே லோல இருந்து. ஸோ இப்படிதான் இந்த மாதிரி லெவல்ஸ்ல மட்டுமே ட்ரேட் பண்ணணுமே தவிர, ஸோ மிச்ச லெவல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணவே கூடாது. எங்க ட்ரேட் பண்ணணும்னா ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடம் அப்படி வந்தாதான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை இன்னைக்கு 44,200 பிரேக் அவுட் பண்றா நல்ல ஒரு ஃபால் வந்து 44,000 வரைக்கும் இருக்கும். 44,000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்க இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு மார்க்கெட் சான்சஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளார. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த லெவல் வரும்போது மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ 44,700 44,600 இங்க வரும்போது மட்டும் தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுமே தவிர, இடையில அங்கங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது போயிட்டு ட்ரேடு என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதனால மைண்ட்ல வச்சுங்க. சரி, அப்படி போய் ட்ரேட் என்ட்ரி ஆனீங்கன்னா வந்து லாஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸ்டாப் லாஸ் வந்து பெருசா இருக்கும். மெயினா நீங்க இங்க என்ட்ரி ஆகுறீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ளை ஜோனுக்கு மேலதான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடணும், இங்க ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இது ஒரு ரிஸ்க் வந்து டேக்கன் வந்து ரிஸ்க் வந்து இவ்வளவுதான் வைக்கும், ரிவார்டு வந்து இவ்வளவு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆகிறா, நீங்க வந்து புட் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி கொடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதுக்கு மேல கொடுப்பீங்க. ஸோ இது கொடுத்துட்டு உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டே லோ வந்து கொடுப்பீங்க. இது ஒரு நல்ல குட் ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? குட் ரிஸ்க் ரிவார்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் போகணும். ஸோ கண்டமேனிக்கு இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கும், இங்க என்ட்ரி போயிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு மேல. ஸோ புட் சைடிங் ஸ்டாப் லாஸ் இங்க தான் இருக்கு. 44,700 தான் ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த லெவல் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஹிட் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு நீங்க கால் சைடு போறீங்கன்னா நேற்று வந்து அந்த டே லோ தான் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் இதா இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கால் சைடு போறீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரேட் போய்க்கணும், இடையில அங்கங்க போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான். இப்போ நம்ம சேனல்ல வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்துட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.